சிறப்பாக செய்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கூவம்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியுமா அப்படின்றத மேற்கொண்டிருக்கோம். தொடர்ந்து அங்கே மேயரிடம் வந்து பேசிக்கொண்ட போது ஒரு மீட்டிங் டிஸ்கஷன்ல போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரங்களை தமிழ் பண்பாடை ரெப்ரசன்டேட் பண்ற வகையில் அங்கே ஏதாவது ஒரு சிலை வைக்கலாமோ, இல்லை அவங்க சான் ஆண்டனியோஸை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களையோ இல்லை விளையாட்டு திடல்களையோ ஏதாவது வைக்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அதுக்கு இன்னும் ஃபைல் ப்ராசஸிங் பண்ணல. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தெரிவித்து இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துருக்கு. இப்போ வந்து இன்னமே மழைநீர் கால்வாயை வந்து பல இடங்கள்ல தோண்டி போட்டுருக்காங்க. எப்பதான் முடிப்பீங்க? இப்போ வரக்கூடிய பருவமழையை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும். ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்கு. அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க. ஸோ ஜூன் ஜூலைலலாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம். கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை. தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது. அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு வார்டுக்கு 50 லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க் ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து துவங்கப்படும். மழைநீர் வடிகால பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் சிட்டில வந்து பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கு. கொசஸ்தலியார் பணிகள் வந்து விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ள நிறைவேறும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள். கோவளம் பேசன் வந்து இப்பதான் நம்ம பணிகள் மேற்கொண்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பணிகள் வந்து ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு 45% கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் ஃபேஸ் வந்து இப்பதான் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கோம். பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். அதனால கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம். அதுக்கான தடுப்பணிகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஆற்றோட போக்கை வந்து தடுக்கக்கூடிய வகையில் வந்து கட்டுமான பணிகள் மதுரவாயில இருந்து போட்டு அதுக்கான முன்கூட்டிய பணிகள்லாம் முடிக்கப்படுமா? அதுக்கு வாய்க்கால்லாம் மாம்பழம் கேனால் வந்து வெள்ளநீரை வெளியேற்றக்கூடிய அந்த இடத்துல மெட்ரோ ரயிலோட ஒரு 4 இடங்கள்ல தடுப்புகள் போட்டுருக்காங்க. ஸோ தண்ணியோட ஃப்ளோ அதை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா பருவமழை காலத்தில் நகரத்துக்குள்ள நல்ல பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு அவங்க ப்ராப்பராக நம்ம கிட்ட முன்கூட்டியே பெர்மிஷன்ஸ் வாங்கியிருந்தாங்களா? இல்லை எப்போ அதை ரிமூவ் பண்ண போறாங்க? சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்புல தான் இருக்கிறாங்க. அதற்கு குறித்து இந்த எலெக்ஷன் டைம்ல கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம்ல கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது. நீங்க தெரிவித்தது போல மாம்பழம் கெனால்ல வந்து ஒரு பகுதிகளில் வந்து அது மூடப்பட்டிருந்தது. அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் கிட்ட. ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைடரிங் பண்றதுக்காக நாங்க முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில செல்வதற்கு. ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனா அந்த பகுதிகள் தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது. முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போறதுக்கான வழி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் இஷ்யூ ஆகுது. இப்போ அங்க அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு? அந்த மாநகராட்சி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் இல்ல. முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஆனா கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும் யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் அவர் இப்ப கேட்டாரு, பதில் சொன்னேன் நானு. ஆப்சென்ட் ஆஃப் மைண்டா